ஒரு அழகிய கிராமத்தில் ரோசி என்ற புத்திசாலித்தனமான மற்றும் துருதுருப்பான சிறுமி இருந்தால். அவளுக்கு விலங்குகள் என்றால் மிகவும் பிடிக்கும். குறிப்பாக அவளது செல்ல நாய்க்குட்டி பட்டர்ஸ்காட்ச். இருவரும் பிரிக்க முடியாத நண்பர்கள். அவள் தினமும் பட்டர்ஸ்காட்சுடன் கிராமத்தை சுற்றியுள்ள பூங்காக்களிலும் வயல்வெளிகளிலும் விளையாடுவாள். ஒரு நாள் ரோசியும் பட்டர்ஸ்காட்சும் அடர்ந்த வனப்பகுதி வழியாக சென்றனர். அங்கே அவர்கள் ஒரு பட்டுப்பூச்சியை கண்டனர். அது காயமடைந்து தன்னுடைய பட்டுக்கூட்டை விட்டு வெளியே வர சிரமப்பட்டது. ரோசிக்கு அந்த பூச்சிக்கு உதவ வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் பட்டர்ஸ்காட்ச் மெதுவாக குறைத்து இயற்கை அதன் போக்கில் செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவது போல் இருந்தது. ரோசி பட்டர்ஸ்காட்சின் ஞானமான பேச்சை கேட்டு அந்த பட்டுப்பூச்சியை இயற்கை குணப்படுத்த அனுமதித்தாள். மறுநாள் ரோசி திரும்பி வந்தபோது ஒரு அழகான பட்டுப்பூச்சி மரத்திலிருந்து பறந்து வந்து அவள் கையில் அமர்ந்தது. அவள் அதை இயற்கையாகவே குணப்படுத்த அனுமதித்ததற்காக நன்றி தெரிவிப்பது போல் இருந்தது. அந்த தருணம் ரோசிக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. சில சமயங்களில் சிறந்த உதவி என்பது இயற்கை அதன் போக்கில் செயல்பட அனுமதிப்பதே ஆகும். ரோசியும் பட்டர்ஸ்காட்சும் தொடர்ந்து கிராமத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சாகச பயணங்களை மேற்கொண்டனர். மேலும் இயற்கையின் ஞானத்தையும் அதன் போக்கில் செல்ல அனுமதிப்பதன் முக்கியத்துவத்தையும் எப்போதும் நினைவில் வைத்திருந்தனர்.